ஹாய் மக்களே, வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் தேர்ஸ்டே வியாழக்கிழமை பாபா கோயில் போயிருந்தோம். ஸோ அது ஃபுல் வீடியோவாக நம்ம சேனலில் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாபா கோயில் விழா பார்க்கலாம் வாங்க. ஸோ பாபா கோயில் சென்னை ஈசிஆர், சென்னை டு மாமல்லபுரம் போகிற வழியில் ஈசிஆரில் பட்டிப்புலம் அப்படின்ற ஊரில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த கோவிலுக்கும் எங்களுக்குமான தொடர்பு, பர்சனலாக எனக்குமான தொடர்பு 2005 இருக்குது. ஸோ இந்த கோவிலேருந்து சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பாபா எங்கள் வாழ்க்கையில் நடத்தின அற்புதங்கள் நிறைய இருக்குது. 1-2 சொல்லி முடிச்சிட முடியாது. ஸோ பாபாவுடைய தீவிரமான பக்தர்களில் நாங்களும் ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நானும் என் கணவரும். ஷீரடி சாய் ட்ரஸ்ட்டுன்னு தான் இருக்கும் பாபா கோவில். இந்த பிளேஸே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஈவினிங் டைமில் நைட்லலாம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் பீச் சவுண்டே நமக்கு கேட்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மரங்கள் வச்சு செடிகளோட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் நம்ம எங்கே இருக்கோன்றதே நம்மளை மறக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இது. பாபா கோயில் என்ட்ரன்ஸ்லேயே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ காரை நம்ம பார்க் பண்ணிட்டு கோவில் உள்ளே போகலாம். ஸோ இந்த கோவில் போனோன்னாலே ஒரு ஜாலி தான். ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு போகும்போது நான் தனியாக என் ஃப்ரெண்டு கூட போனேன். மேரேஜ் ஆனதும் என் ஹஸ்பண்டோட போனேன். அப்புறம் குழந்தை பிறக்கும்போது ஃபஸ்ட்டு குழந்தை அவனை தூக்கிட்டு போனேன். அப்புறம் அவனை நடக்க வச்சுட்டு போனோம். 2வது குழந்தை பிறக்கும்போது அவனை தூக்கிட்டு போனோம். பெரியவன் நடந்து ஓடிட்டு வந்தான். ஸோ அது மாதிரி இந்த கோவிலுக்கும் எங்களுக்குமான கனெக்ஷன் ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப லாங் கேப் விழுந்தது. ஸோ அடிக்கடி போனாலுமே சில வருஷங்கள் கேப் விழுந்துருது. அப்போ பசங்களுக்கு அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. லாஸ்ட்டாக ஒரு பெரியவன் 4th படிக்கும்போது போயிருக்கேன். இப்போ அவனை கேட்டால் அவனுக்கு அவ்வளோவா ஞாபகம் வர மாட்டேங்குது. சின்னவருக்கு ஞாபகமே இல்லை. இந்த மாதிரி பல வருடங்கள் இடைவெளி விட்டுருது. திரும்பவும் இந்த பாபா கூட கனெக்ட் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். வேறு இடம் சேஞ்ச் ஆகி போயிட்டோம். அதனால் கொஞ்சம் அடிக்கடி போக முடியல, அவ்வளோதான். பாபா கோயில் என்ட்ரன்ஸில் போனதுமே விநாயகர் கோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு விநாயகர் தான் இருப்பார். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லென்த்தாக வாக்கபிள் மாதிரி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். செப்பல் என்ட்ரன்ஸ்லேயே விட்டுடலாம். இல்லை வர வழியில் எங்கன்னா மரம்லாம் நிறைய இருக்கும், அங்கேயும் ஓர விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி இங்கே 3 ஆரத்தி நடக்கும். காலை, நண்பகல், மாலை, இரவு, மொத்தம் 4 ஆரத்தி. ஸோ 4 ஆரத்தியுமே பிரசாதம்லாம் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க. இங்கே உதியோட பெருமை நான் வாய்ஸில் அங்கே வச்சு என்னவன் கேட்டால் நான் சொன்னேன். அது வாய்ஸ்லேயே வரும், கேளுங்க. சின்ன வயசில் குழந்தையில அழுதுகிட்டே இருக்கீங்க, நைட்டில் தூங்க மாட்டீங்க அப்படின்னா இப்போ இது தண்ணியில் கலந்து போட்டு கொடுப்பேன், பிடிக்கணும். அப்புறம் நைட்டில் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இது வச்சா போதும், அழுக மாட்டீங்க. அதனால் பயங்கரமான பவர் இருக்குது. ஸோ நான் வாய்ஸில் சொன்னது பையன் கேட்டான்றதுக்காக சொல்லலை. இது 100% உண்மையான ஒரு விஷயம். சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது குழந்தைங்கள அவங்க அப்பா டியூட்டி போனாலுமே நான் தைரியமாக வச்சு குழந்தைங்கள பார்த்து வளர்த்து கொண்டு வந்தேன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் பாபாவோட உதவியும் தான் சொல்லுவேன். நிறைய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய மாயாஜாலங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் பாபாவோட அருள் மட்டும்தான். ஸோ இந்த உதியோட பெருமை நான் சொன்னது உண்மை, இப்போது இந்த நிமிஷம் வரைக்குமே. ஸோ பாபா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோன்னா பாபா கோவில் எதிர்த்த மாதிரியே மகாமேருன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயும் கும்பிட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா பாபாவோட வியூ ரொம்ப நல்லா தெரியும். அந்த மகாமேருவை சுற்றிட்டு திரும்ப கோவில் உள்ளே போய் அங்கேருந்து இடது பக்கமாக ஒரு வழி இருக்கும். அங்கே போனால் சுற்றி இன்னும் 2 பாபாக்கள் இருப்பாங்க. ஒரு பாபாவோட இதுவில் ஒரு நெருப்பு எரிஞ்சிகிட்டே இருக்கும். அந்த உதி இருக்குல்ல, அது எதில் பண்ணுவாங்க, மரத்துண்டு வச்சு எரிய வச்சு தான் பண்ணுவாங்க. அதிலேருந்து எடுக்கிறது தான் உதி. அது ஒரு ப்ராசஸ் அங்கே எப்போவுமே அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்பு கூடமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாபா கோயிலில் எரியிற நெருப்பு, அந்த உதி ஒன்றுமே பாபா ஷீரடியில் ஏற்றி வச்சார்ல, அங்கேருந்து கொண்டு வந்து தான் எல்லா கோயிலுமே பண்ணுவாங்கன்ட்டு. இது ஷீரடியோட ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஸோ கண்டிப்பாக இந்த உடைய நெருப்போட இது அங்கேருந்து வந்தது தான். ஸோ இதுக்கெலாம் நமக்கு கிடைக்க, பார்க்க, தரிசனம் பண்ண எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் பாபாவோட இது. ஸோ நான் ஷீரடிக்கு ஒரு 2 தடவை போயிருக்கேன். பெரியவன் பிறக்கும் போதும் போனேன், சின்னவன் பிறந்து ஒரு தடவை போனேன், 2 தடவை போயிருக்கேன். ஒரு முறையும் நம்ம ஷீரடி போனோன்னா பாபா நினச்சா தான் நடக்கும், இல்லைனா நடக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தடுத்த வருடங்களில் அடுத்தடுத்த வேலைகளில் பாபா கூப்பிடல. ஸோ இந்த முறை கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், காத்திருக்கிறேன்.
ஸோ பாபா ஷீரடி போய் பார்க்கணுன்னு இல்லை, நம்ம நினச்சாலே போதும் பாபா நம்ம கண்ணெதில் தோன்றுவார். அது பாபாவோட பக்தர்களுக்கு தெரியும். ஸோ இந்த கோயிலில் இன்னொரு மிராக்கிள் என்னென்னா, பசங்க குழந்தையாக இருக்கும்போது அவர் ஐயர்கிட்ட கொடுத்து பாபா மடியில் வச்சு வாங்கிட்டு வருவோம்ல, அந்த ஐயரே இப்போவுமே இருக்காருங்க. ஸோ அவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் விசாரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் பாபா கோயிலோட பாண்டிங்கில் இருப்போம். பெரியவரை பார்த்து இவர் தான் பெரியவரா, ஃபஸ்ட்டு குழந்தையா, ஆமாம், செகண்டு பையனை பார்த்துட்டு எது ரெண்டாவதா, அப்படி அவரே ஆச்சரியப்பட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஐயருக்கு எங்களை ஞாபகம் இருந்தது, குழந்தைங்களையும் ஞாபகம் இருந்தது. குழந்தைங்க பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு உடனே நான் பாபா கோயிலுக்கு வந்துட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அது இந்த கோயிலில் கேளம்பாக்கத்தில் ஒரு பாபா கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போவோம். ஸோ அந்த அளவுக்கு பாபாவோட இது கனெக்ட் எங்களுக்கு. பெரியவருக்கும் சாயின் தான் பேர் இருக்கும், சின்னவருக்கும் சாயின் பேர் இருக்கும். அவங்க பேரில் சாயை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பாபாவோட தீவிரமாக இருக்கிறோன்னு பாருங்கள். ஸோ அந்த உதி இருக்கிற பாபா இதுவில் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இல்லை நாமளே எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ பசங்க லாஸ்ட்டாக போன பாபா கூட எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அது இதோட அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ அதே மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், எடுத்தோம். அது இந்த வீடியோவோட சேர்ந்து வரும், அந்த பழைய ஃபோட்டோவும். பாபாவை சுற்றி நம்ம வந்தோம் அப்படின்னா சென்டரில் பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், இது பாபாவோட ரியல் ஃபோட்டோ. ஃபங்க்ஷன் டைமில் முக்கியமான பாபாவோட பர்த்டேலாம் வருதில்ல, அந்த மாதிரி நேரத்தில் இந்த 2 டோருமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பாபாவோட மந்திரம் நமக்கு தெரியும், நம்பிக்கை, பொறுமை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. தரிசனம் இந்த பக்கம் இந்த பக்கம் 2 சைடுமே நடக்கும். ஸோ அங்கே போய் ஸ்டெப்ஸில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாபாவை கொஞ்சம் நேரம் மனதளவில் பாபா கிட்டே பேசிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து திரும்ப வந்தோம். திரும்ப அந்த ஸ்டெப்ஸை இறங்கி திரும்பி சுற்றி வந்தோம்னா இன்னொரு பாபா இருப்பார். அந்த பாபாவுக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த பாபாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு பசங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களில் யாரெல்லாம் பாபாவோட பக்தர்களாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் வாரம் வியாழக்கிழமை பாபா கோயில் போவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வாரம் வியாழக்கிழமை ஒரு நாள் கூடமே மிஸ் ஆனதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் வாரம் வியாழக்கிழமை கண்டிப்பாக நான் பூஜை பண்ணிவிடுவேன். மாதவிடை காலங்களை தவிர்த்து மற்ற காலங்களில் கண்டிப்பாக நான் பூஜை பண்ணிவிடுவேன். நாங்கள் போன டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது கிளைமேட்டு, மழை இல்லை. ஆனால் நேரம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மழை வர ஆரம்பிச்சிது. மற்ற நேரத்தில் 6:30 7 வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கும். நாங்கள் போன டைமில் சீக்கிரமே இருட்டிடுச்சு. ஸோ நல்ல மழை வந்துச்சு. வழியில் ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் கோயிலை போய் ரீச் பண்ணோம். அந்த இதெல்லாமே ஷார்ட்ஸாகவே இருக்குது. அந்த மழையில் அந்த செடிகளில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களை ஃப்ரண்ட்டில் நடக்க விட்டு பின்னாடியே பார்த்தது என்னென்னா, குழந்தைங்கள அவங்க எப்படி ஓடினாங்க, என்னென்னலாம் அந்த ரோட்டில் அந்த சேட்டை பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும்ல. ஸோ காலம் எவ்வளோ வேகமாக ரன் ஆகுது, மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ பசங்க அதுவும் வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட நமக்கு ஈக்குவலாக நடந்து வராங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காலம் மூவ் ஆகுது. பாபாவோட அருளில் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ பாபாவை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே போகிற இடத்துல ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, நாங்கள் எப்போவுமே போனதுமே பாபா பிரசாதத்தை வாங்கிடுவோம். வாங்கிட்டு அப்புறமா பாபாவை பார்க்க போகலாம். ஏன்னா பிரசாதம் தீந்துடும், கிடைக்காது. பாபாவோட பிரசாதம்லாம் சாதாரணம் இல்லைல்ல. ஸோ வாங்கி வச்சுட்டு போனோம். சாமிலாம் கும்பிட்டு ரிட்டன் வந்து பார்த்தோம், பிரசாதம் இல்லை. ஸோ பசங்க அந்த இதில் ஜம்ப் பண்ணாங்கல்ல, சின்ன வயசில் இவங்க அதில் கையில் தொங்கிட்டு இருப்பாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. இப்போ அதில் ஜம்ப் பண்ணுறாங்க. பாபாவே பார்த்து சிரிச்சிருப்பாரு, டேய் நீங்களாடா அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்து பசங்களோட கலந்துரையாடல். என்ன பேசியிருப்போன்னு பாருங்கள். என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஆனால் பேசுகிறோம். பாபாவை தரிசனம் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் சின்ன வயசில் நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அந்த விஷயங்கள் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் சாய்ராம்.